வணக்கம், நான் கயல் ஃப்ரம் யூகே. எல்லாரும் சேஃபாக செக்யூராக இருங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு லேடி என்னை அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி எனக்கு அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொதுவாக நிறைய இப்போல்லாம் மெசேஜ் வருது. ஒன்று கார்டன் ரிலேட்டடாக இருக்கும், அப்படி இல்லைன்னா டீச்சிங் அசிஸ்டண்ட்டை பற்றி கேட்குறதா இருக்கும். அதனால் எனக்கு நிறைய மெசேஜ் வரதுனால என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. இது எப்போ நடந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. சரி, சடனாக ஃப்ரீயாக இருக்கும்போது மறுபடியும் பார்க்கும்போது நான் ஆன்லைனில் இருக்க தெரிஞ்சுட்டு அவங்க ஹாய்னு உடனே மெசேஜ் போட்டாங்க. நானும் திருப்பி ஹலோன்னு மெசேஜ் போட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க கேன் யூ காண்டாக்ட் மீ இமீடியட்லின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரே பயம், எதுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெசேஜை இக்னோர் பண்ணிட்டேன். அவங்க திருப்பி என்கிட்ட சொன்னாங்க, என்னை காண்டாக்ட் பண்ண முடியுமா, நான் ஐ நீட் டு டாக் டு யூ, உங்களுடைய வீடியோ பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களோட வீடியோவில் ஃபியூ கிளிப்ஸ் என்னோடய சேனலுக்கு நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இதில் என்ன காசா பணமா, என்னோடய கிளிப்பிங்ஸ் தானே, சரி ஓகே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட், இவங்க எந்த சேனலாக இருக்கும், மேபி இங்கிலீஷ் சேனலாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சேனல்லேருந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறேன். அவங்க உடனே சேனல் 4 அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னது சேனல் 4ஆ அப்படின்னு எனக்கு உண்மையாகவே சேனல் 4ஆ, யாராவது நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களா, அப்படிதான் யாரோ நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் 4ஆ என்னது அப்படின்னு கேட்கும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் லாக்டவுனில் யாரெல்லாம் கார்டனில் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட கிளிப்பிங்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணதில் உங்கள் சேனல் பார்த்தோம், உன்னோட சேனலில் நீ நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணது அந்த வீடியோலாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எங்களால் ஹோல் வீடியோ பயன்படுத்த முடியலனாலும் ஃபியூ கிளிப்ஸ் உன்னோட கிளிப்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. உண்மையை சொல்லுங்கங்க, சேனல் 4ல் திடீர்னு இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதனால் எனக்கு என்னென்னா, இது உண்மையா பொய்யா எனக்கு ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் அவங்க இமெயில் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு. சரி ஓகே சென்ட் மீ த டீட்டெயில்னு சொல்லிட்டு நான் அனுப்பின உடனே பார்த்தா அந்த சேனல் 4ஓட டாக்குமெண்ட்டு எல்லாமே வருது. சரி யார் இந்த லேடின்னு சொல்லி அடித்து பார்த்தா அவங்க மாடல், ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர். அவங்க இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தா எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு. இப்படியெல்லாம் இருந்தோடனே இது நம்புறதா நம்பலையானே தெரியல. என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன், இல்லைங்க இது ஒரு உண்மை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இவர் சொன்னார், சரி ஓகே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இது ஒரு உண்மை மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னால் நம்ப முடியல. அதில் ஏன் நான் நம்ப முடியலன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் வித்தின் 1 ஹவரில் அந்த டைம் லிமிட் முடிய போகுது. உன்னை நான் 1 மாதமாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனால் நீ எனக்கு ரிப்ளை பண்ணல. ஆனால் நான் வித்தின் 1 ஹவரில் அந்த டைம் க்ளோஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே நான் அந்த டாக்குமெண்டெல்லாம் சைன் பண்ணி நான் அனுப்பணும்னு சொன்னாங்க. இது என்ன டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த சேனல் 4ஓட அந்த கிரேட் கார்டன் ரெவல்யூஷன் சொல்லிட்டு அந்த எபிசோடுக்காக ஏதோ 4 எபிசோட் நினைக்கிறேன். அதுக்கு என்னோட கிளிப்பிங்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். ஏன்னா இல்லைன்னா நான் காப்பி ரைட்டுக்கு போயிடுவேன் இல்லையா, அதனால நான் போய் காப்பி ரைட்டுக்காக போவேன். எடுத்துக்கோங்க தான் சொன்னேன். அதனால என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த டைம் லிமிட் முடிய போகுதான். நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் அந்த வீடியோ ஏற்கனவே ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் காட்டுனுச்சு அந்த எபிசோட்ஸ்லாம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ப முடியும்னு சரி சும்மா போட்டு விடுவோன்னு எல்லா டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணி எல்லாம் அனுப்பிவிட்டோன்னா ஒரு பதிலும் காணும். நானும் மறந்துட்டு சரி யதார்த்தமாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், ஏங்க நமக்கு போன வாரம் வந்திருக்கணுமே எபிசோடு, நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொன்னேன். சரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் சொன்னார், உன் வீடியோலாம் வரலை அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் வீடியோலாம் பயன்படுத்த முடியாது, ஃபியூ கிளிப்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்புறம் பார்த்தா இவர் சொன்னார், எவ்வளவோ இப்போ வீடியோஸ் அனுப்பியிருப்பாங்க, அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது உன்னோடது வந்திருக்காது, நீ விட்டுடு அப்படின்ட்டாங்க.
சரின்ட்டு அது பாட்டிலே ஓடிட்டு இருந்துச்சு டெலிவிஷன். ஏதாவதுமா திரும்பி பார்க்குறேன், நான் ஹார்வெஸ்ட் பண்ண ஃபியூ கிளிப்பிங்ஸில் முக்கியமாக நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். அந்த கிளிப்பிங்ஸ் எங்க என்னோட கை தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னேன், சரி இவ்வளோ கஷ்டப்பட்டனே என் முகத்தை கூட காட்டலாமே அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி என்னோட ஃபியூ கிளிப்பிங்ஸை சேனல் 4 டெலிவிஷனில் த கிரேட் கார்டன் ரெவல்யூஷனில் இதை போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு அப்ரிசியேஷன் லெட்டரும் அனுப்பியிருந்தாங்க. நல்லா பண்ணீங்க, அதுவும் லாக்டவுனில் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு. எனக்கு உண்மையாகவே ரொம்பவே ஹாப்பி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணலை, ஜஸ்ட் ஒரு ஃபன்னில் ஆரம்பித்தது. இன்னொன்று நான் கார்டனிங் விருப்பப்பட்டு தான் நான் பண்ணுவேன். எப்போவுமே வீடியோக்காக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்லப்போனால் இதை விட அதிகமாக நான் முன்ன பண்ணேன். இப்போது இந்த யூடியூப் எடிட்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு என்னோடய கார்டனிங் ஸ்கில்லவே நான் குறைச்சிட்ட மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமான பேக்ரவுண்டில் தான் வந்தேன். ஆனால் நான் நல்லா படித்தேன், நல்லா படிக்கவும் வச்சாங்க எங்கள் வீட்டில். அதுக்கு நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பர்டிகுலராக எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்போ தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணி அதை படிமா இதை படிமான்னு சொல்லுவார். இங்கே வந்து நம்ம இங்கிலீஷ் பேசலாம் கஷ்டப்பட்டோம், அது வேறு விஷயம். ஏன்னா நம்மலாம் படித்ததெல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இல்லை, அக்மார்க் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அதனால் நெவர் கிவ் அப். ஒரு நாளும் உங்களோட செல்ஃபை வந்து தாழ்த்திக்கிட்டு, அதாவது இன்னொன்று நான் யோசித்தேன், நான் அந்த வீடியோ வந்து அவங்க ஆக்சுவலாக இங்கிலீஷில் உள்ள வேர்ஷனை தான் அவங்க எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் ஃபியூ கிளிப்பிங்ஸில் வந்து என்னோடய முகத்தை நான் காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா நான் தமிழில் பேசுவேன். அதனால் வெறும் நான் கையை மட்டும் க்ராப் பண்ணி நான் போட்டிருப்பேன் நான். அதில் ஒரு கிளிப்பிங்கில் என்னோடய முகம் வந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. எதனால நான் சொல்கிறேன்னா, என்னோடய முகத்தை காட்டினதுனால தானே தெரிஞ்சிச்சு இது என்னோட வீடியோன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணோட வீடியோ வந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷனோட சேனல் 4ல் வந்துருக்குன்னு சொன்னால் எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. எங்கள் அம்மாக்கெலாம் சொன்னேன், எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஒரு நாளும் விடாதீங்க. நிறைய அவமானம் எது வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த பர்டிகுலர் ஹார்வெஸ்டிங் வீடியோப்போ எனக்கு பல இன்சிடென்ட் நடந்துச்சு. கேமரா கீழே விழுந்துச்சு, என்னை பையன் இழுத்துட்டான், லென்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் கேமராவே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த கேமரா டேமேஜ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போயிடுச்சு, அப்லோட் பண்ணவே முடியல. நான் 4K வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ண பார்த்தேன், அப்லோட் பண்ணவே முடியலை. அந்தளவுக்கு மெமரி ஃபுல் என்னென்னமோ காட்டுனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் வாய்ஸே எடுக்காது, ஏன்னா அந்த கேமரா உடஞ்சதுனால வாய்ஸும் சப்போர்ட் பண்ணலை. இவ்வளவும் தாண்டி அந்த வீடியோ அப்லோட் பண்ணி இப்போ அது மேபி ரொம்ப பெரிய வியூலாம் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 20K வியூ போயிருக்கும், அவ்வளோதான், ரொம்பலாம் இருக்காது. என்னோட சேனலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பெரிய வியூஸ்லாம் கிடையாது, ஃபியூ ஹண்ட்ரட் வியூஸ் தான். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு 10 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் போதும், அவ்வளோதான். இது வந்து பெரிய அளவில் போய் எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு கொஞ்சம் பேர் பார்த்தா கூட அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. எல்லோரும் சொல்கிறாங்க, எனக்கு நிறைய மெசேஜ் வரும், கயல் உங்களோட வீடியோ பார்த்தேன், நானும் கார்டனிங் நிறைய பண்ணுறேன், முக்கியமாக டீச்சிங் அசிஸ்டண்ட்டை பற்றி நிறைய கேட்பாங்க. கயலாம் இது மாதிரி இந்த டீச்சிங் அசிஸ்டன்ட். இப்போ எனக்கு வந்து அதோட நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் பண்ணது ஃபியூ இயர்ஸ் பேக்கில் பண்ணேன். இப்போ பேண்டமிக், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு உண்மையாகவே ப்ராப்பராக கைட் பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட் இருக்கிறதுனால நான் சில சமயம் ரொம்ப டீப்பாக போய் அவங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, ஏன்னா ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் என்னென்ன கிளிப்பிங்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலையே நான் ஜாயின் பண்ணி விடுறேன். இந்த எபிசோட்லாம் சாட்டர்டே த கிரேட் கார்டன் ரெவல்யூஷனுங்கிற பேரில் டெலிகாஸ்ட் ஆணுச்சு. இது சேனல் 4 யூகேல மிகப்பெரிய சேனல். அது சேனல் 4ல் தான் இது டெலிகாஸ்ட் ஆயிருந்துச்சு. நான் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் பீன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணேன் இல்லையா, இந்த கிளிப்பிங்ஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோ காய்ச்சிருந்துச்சு, அதனால் அந்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அவங்க போட்டிருந்தாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. நான் அதை ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சு.
இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள் நீங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அளவில் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட சின்ன கிளிப்பிங்ஸ் போட்டாலே அது ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் தானே. ஏன்னா நான் நிறைய விலையை வச்சுருந்தேன். இந்த மாதிரி இது வந்து ஆல் ஓவர் யூகேலேருந்து கிளிப்பிங்ஸ் கலெக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது உங்களுக்கு தெரியும், நான் வந்து சொரக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறத அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், அதுவும் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே என்னோட தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.